வணக்கம் நண்பர்களே, உங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸுக்கு வருக. பித்ரு பக்ஷத்தின் போது தவறுதலாக கூட இந்த 5 விஷயங்களை சாப்பிடாதீர்கள், இல்லையெனில் அவர்கள் கோபப்படுவார்கள். நண்பர்களே, பித்ரு பக்ஷம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனுடன் நீங்கள் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் பித்ரு பக்ஷத்தில் அதை செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த அதிசய பரிகாரம் ஒவ்வொரு கெட்டுப்போன செயலையும் நீக்கும், மேலும் நன்மைகள் மட்டுமே இருக்கும். அதற்கு முன் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றும் முன்னோர்களின் எல்லையற்ற ஆசிகளை பெறுவீர்கள் என்றும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். இது விக்ருதி பக்ஷத்தின் நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முழு காலம் நண்பர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பித்ரு பக்ஷம், இது ஸ்ரத்த பக்ஷம் அல்லது மகாலய பக்ஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்து நாட்காட்டியின்படி ஒவ்வொரு ஆண்டும் இது பாத்ரபாத மாதத்தின் முழு நிலவு தேதியிலிருந்து தொடங்கி அஸ்வின் மாதத்தின் அமாவாசை நாள் வரை தொடர்கிறது. மேலும் இது முன்னோர்களின் தர்ப்பண பிண்டம் மற்றும் ஸ்ரத்தத்திற்கு மிக முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் பித்ரு பக்ஷம் செப்டம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமை பாத்ரபாத சுக்ல பூர்ணிமாவிலிருந்து தொடங்கி செப்டம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வின் கிருஷ்ண அமாவாசை அன்று முடிவடையும். இது மகாலய அமாவாசை அல்லது சர்வபித்ர அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த 16 நாட்கள் முழுவதும் மக்கள் தங்கள் இறந்த மூதாதையர்களுக்கு நீர், திலாஞ்சலி, பிண்டானம் மற்றும் ஸ்ரத்தா உணவை வழங்கி அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் மூதாதையர்களின் ஆன்மாக்கள் பூமியில் உள்ள தங்கள் சந்ததியினரின் வீடுகளுக்கு வந்து ஸ்ரத்தா மூலம் வழங்கப்படும் நீர், உணவு மற்றும் தர்ப்பணத்தால் திருப்தி அடைந்த பிறகு அவர்களை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. பித்ரு பக்ஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தேதி மற்றும் நட்சத்திர கூட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இதில் ஒரே தேதியில் தங்கள் உடலை விட்டு வெளியேறிய மூதாதையர்களின் ஸ்ரத்தா செய்யப்படுகிறது. ஜாத தேதி இல்லாதவர்களின் ஸ்ரத்தா சர்வபித்ரு அமாவாசை நாளில் செய்யப்படுகிறது. தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தத்தால் முன்னோர்களை மகிழ்விப்பதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, செழிப்பு, முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன. மறுபுறம் இந்த செயல்களை புறக்கணிப்பது பித்ரா தோஷத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும். எனவே 2025ஆம் ஆண்டில் பித்ரு பக்ஷம் செப்டம்பர் 7 முதல் 21 வரை நீடிக்கும். மேலும் இந்த நாட்களில் பக்தியுடன் சிரார்த்தம், பிண்டதானம் மற்றும் தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது. எங்கள் சேனல் வாஸ்து டிப்ஸ் மூலம் சென்றடைகிறது. எனவே நீங்கள் இந்த வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேர்ந்து இந்த வீடியோவை முடிந்தவரை பகிர வேண்டும். இதனால் உங்கள் மகன்களும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார்கள். பித்ரு பக்ஷத்தின் போது உணவில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. பித்ரு பக்ஷத்தின் போது எந்த காய்கறிகளை சாப்பிடக்கூடாது, எந்த வேலைகளை செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலில் சிரார்த்த கிரியா செய்பவர் வெளியே உணவை உட்கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நபர் 15 நாட்களுக்கு சாத்விக் உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும். உண்மையில் மத கண்ணோட்டத்தில் வெளியே உணவு சாப்பிடுவது தூய்மையற்றதாக கருதப்படுகிறது. அன்புள்ள நண்பர்களே, வீடியோவில் மேலும் தொடர்வதற்கு முன் விஷ்ணு மற்றும் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சேனலுக்கு குழு சேரவும், வரவிருக்கும் ஒவ்வொரு வீடியோவின் அறிவிப்பையும் முதலில் பெற மணி அறிவிப்பை அழுத்தவும். எனவே நீங்கள் மகாயோக் டிவி சேனலுக்கு குழு சேர வேண்டும். பித்ரு பக்ஷத்தில் தவறுதலாக கூட இவற்றை செய்யாதீர்கள். நுகர்வு பித்ரு பக்ஷத்தில் ஒருவர் பருப்பை உட்கொள்ளக்கூடாது. உண்மையில் அவ்வாறு செய்வது அசுபமாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தில் பருப்பு செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது மற்றும் செவ்வாய் கோபத்திற்கு காரணம். எனவே பித்ரு பக்ஷத்தில் பருப்பு சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. 2 பக்க அரிசி, இது உஸ்னே என்றும் அழைக்கப்படுகிறது. பித்ரு பக்ஷத்தில் அதன் நுகர்வு தடை செய்யப்பட்டுள்ளது. அர்வா அரிசி வழிபாட்டு வேலையில் பயன்படுத்தப்படுகிறது. இது பச்சை அரிசி என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் அதை உட்கொள்ளலாம். 3 வேதங்களின்படி இந்த நேரத்தில் பருப்பு மற்றும் கேரட்டை உட்கொள்ளக்கூடாது. உண்மையில் முள்ளங்கி மற்றும் கேரட் தூய்மையற்றதாக கருதப்படுகிறது. வழிபாட்டில் அவற்றின் பயன்பாடும் தடை செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த காய்கறிகள் ராகுவுடன் தொடர்புடையவை. 4 வேதங்களிலும் பித்ரு பக்ஷத்தில் அர்ப்பி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் அர்ப்பி மற்றும் பாகற்காய் சாப்பிட வேண்டாம். இல்லையெனில் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபப்படலாம். பால் குடிக்கக்கூடாது. இருப்பினும் உங்கள் முன்னோர்களின் தேதி வரும் நாளில் அவர்களின் பெயரில் கீர் செய்யலாம். உண்மையில் கீர் என்பது முன்னோர்களின் துதிப்பாடலாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் கீரை உட்கொள்ளலாம். பித்ரு பக்ஷத்தின் போது தவறுதலாக கூட சமையலறையில் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இரும்பு பாத்திரங்களில் உணவை சமைக்கக்கூடாது.
மத நம்பிக்கைகளின்படி பித்ரு பக்ஷத்தின் போது இரும்பு பாத்திரங்களில் உணவை சமைப்பதன் மூலம் மூதாதையர்கள் கோபப்படுகிறார்கள். உண்மையில் பித்ரு பக்ஷத்தின் போது இரும்பு பாத்திரங்களில் உணவை சமைப்பதன் மூலம் மூதாதையர்கள் திருப்தி அடைவதில்லை. இந்த காலகட்டத்தில் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான காரணம் இதுதான். இதனால் அவர்களின் ஆன்மா அமைதி பெறுவதில்லை. பித்ரு பக்ஷத்தின் போது தவறுதலாக கூட இதைச் செய்யாதீர்கள். இந்த காலகட்டத்தில் கருப்பு இழ் கண்ணாடிக்கு பயன்படுத்தப்படுகிறது. தவறுதலாக கூட சிவப்பு அல்லது வெள்ளை இழ் பயன்படுத்த வேண்டாம். இரண்டாவது பித்ரி பக்ஷத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடாது. திருமணம், வீடு புகுத்தல், கடை திறப்பது போன்ற சுப காரியங்களை செய்யக்கூடாது. மேலும் இந்த நேரத்தில் புதிய பொருட்கள் எதுவும் வாங்கக்கூடாது. மூன்றாவது பித்ரி பக்ஷத்தில் யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது. இதைத் தவிர ஒருவர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. சூதாட்டம், யாரையும் ஏமாற்றுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. இதைச் செய்வதன் மூலம் பிடாரி கோபப்படுகிறார். மேலும் பித்ரு பக்ஷ நாட்களில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எந்த மிருகமோ அல்லது துறவியோ வந்தால் அவர்களை அவமதிக்காதீர்கள். இவர்களை அவமதிப்பது உங்கள் தந்தைக்கு உங்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தும். மேலும் எந்த பசு, நாய் அல்லது பிச்சைக்காரன் வீட்டு வாசலுக்கு வந்தால் அவர்களை அவமதிக்காதீர்கள். 5 ஸ்ராத்தங்களைச் செய்பவர் தனது தலைமுடி, நகங்கள் மற்றும் தாடியை மொட்டையடிக்கக்கூடாது. நண்பர்களே, இப்போது பித்ரு பக்ஷத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். பித்ரு பக்ஷத்தின் போது ஒருவர் ஒவ்வொரு நாளும் பித்ரு காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். 2. ஒவ்வொரு ஸ்ராத்த நாளிலும் பசுக்கள், நாய்கள், எறும்புகள் மற்றும் பசுக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இவையும் தடை செய்யப்பட்டுள்ளன. பித்ரு பக்ஷத்தின் போது கடுகு எண்ணெய், விளக்குமாறு மற்றும் உப்பு வாங்குவது ஒருவருக்கு திரிதோஷத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாக ஒருவர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பித்ரு பக்ஷத்திற்கு முன் நீங்கள் இவற்றையெல்லாம் வாங்க வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றுங்கள். பித்ரு பக்ஷத்தின் போது இறைச்சி மற்றும் மதுவை தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் பூண்டு மற்றும் வெங்காயம் இல்லாமல் சாத்வீக உணவை மட்டுமே சாப்பிடுங்கள். மேலும் பித்ரு பக்ஷத்தின் போது பிரம்மச்சரியத்தை பின்பற்ற வேண்டும். இதனுடன் உங்களைச் சுற்றியுள்ள சூழலை சாத்வீகமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். பித்ரு பக்ஷத்தின் போது குளித்த உடனேயே உங்கள் மூதாதையர்களுக்கு தண்ணீர் வழங்குங்கள் அல்லது ஒரு பிராமணரால் அதை செய்யுங்கள். இது அவர்களின் ஆன்மாவை திருப்திப்படுத்துகிறது மற்றும் ஆசிர்வாதத்தை அளிக்கிறது. இது தவிர உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் பிரம்மச்சரிய விதிகளை பின்பற்றுங்கள். மாலையில் தெற்கு நோக்கி கடுகு எண்ணெய் அல்லது பசு நெய் தீபம் ஏற்றுங்கள். பித்ரு பக்ஷத்தின் 5 நாட்களில் மூதாதையர்களுக்கு எந்த உணவு வைக்கப்பட்டாலும் அந்த உணவை பின்னர் ஒரு பசு, நாய் போன்றவற்றுக்கு ஊட்டவும். அவர்கள் மூலம் இந்த பாடல் முன்னோர்களை சென்றடைகிறது என்று இந்து மதத்தில் நம்பப்படுகிறது. சிராத்தத்தின் ஒவ்வொரு 6 நாட்களிலும் பிராமணர்கள் அல்லது ஏழைகளுக்கு உங்கள் திறனுக்கு ஏற்ப உணவு கொடுத்து ஆசி பெறுங்கள். 7 பித்ரு பக்ஷத்தின் போது முன்னோர்களின் தயவை பெற ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணம் மற்றும் ஸ்ரீமத் பாகவத் கீதையின் மூல உரையை ஓதவும். முன்னோர்களின் ஆசிகளைப் பெற பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 9 நாட்கள் பித்ருஷுவின் பிடாரியில் முழு காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி முடிந்தவரை அதை கர்வா அல்லது கர்வா என்று சொல்லுங்கள். இருப்பினும் சடங்கு 11,000 பாராயணங்களில் நிறைவடைகிறது. 10 திருமணமான ஒருவர் ஸ்ரத்தா செய்தால் அவரது மனைவி அவருடன் இருப்பதும் அவசியம். இந்த விதிகளை பின்பற்றுங்கள். பித்ரு பக்ஷத்தின் போது ஒருவர் இறைச்சி மற்றும் மதுவிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் பூண்டு மற்றும் வெங்காயம் இல்லாமல் சாத்விக் உணவை மட்டுமே சாப்பிடுங்கள். மேலும் பித்ரு பக்ஷத்தின் போது பிரம்மச்சரியத்தை பின்பற்ற வேண்டும். இதனுடன் உங்களைச் சுற்றியுள்ள சூழலை சாத்விகாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். பித்ரு தோஷத்திற்கான பரிகாரங்கள். பித்ரு தோஷத்தை நீக்க உங்கள் முன்னோர்களின் படத்தை வீட்டின் தெற்கு சுவரில் வைத்து அவர்களின் படத்தின் முன் ஒரு தீபம் தூபக்குச்சி அல்லது அகர்பத்தி தூபக்குச்சி ஏற்றி வைக்கவும். குறிப்பாக ஸ்ரத்தா பக்ஷத்தின் போது இதைச் செய்தால் உங்களுக்கு சிறப்பு நன்மைகள் கிடைக்கும். இது தவிர பித்ரு பக்ஷத்தின் போது மாலையில் வீட்டில் தெற்கு திசையில் எண்ணெய் விளக்கேற்றவும். இதை நீங்கள் தினமும் செய்யலாம். இது பித்ரு தோஷத்தை நீக்குகிறது. பித்ரு பக்ஷ சாந்திக்கு தினமும் நண்பகலில் அரச மரத்தை வழிபடுங்கள். முன்னோர்களை மகிழ்விக்க கங்காஜலத்தில் கருப்பு எள், பால், அரிசி மற்றும் பூக்களை அரச மரத்திற்கு சமர்ப்பிக்கவும். இந்த பரிகாரம் பித்ரு தோஷ சாந்திக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பித்ரு தோஷத்தை முடிக்க பித்ரு பக்ஷத்தின் போது தினமும் சிவனை வணங்குங்கள். பித்ரு தோஷத்தின் தீய விளைவுகளைத் தவிர்க்க 5 முகம், 7 முகம், 8 முகம் மற்றும் 12 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை ஒன்றாக அணியுங்கள். இது கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நவக்கிரக ருத்ராட்ச மாலையையும் அணியலாம்.
பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட பித்ரு பக்ஷத்தின் போதும் அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு உணவு படைத்து பித்ரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் நிதி பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சர்வபித்ரு அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு கீர் அர்ச்சனை செய்யுங்கள். பால் மற்றும் அரிசியால் செய்யப்பட்ட கீர் மற்றும் பூரியை அவர்களுக்கு வழங்குங்கள். வெள்ளி பாத்திரத்தில் உணவு பரிமாறப்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். மூதாதையர்களுக்கு கீர்பூரியை நைவேத்தியம் செய்த பிறகு 21 பெண்கள் மற்றும் 7 சிறுவர்களுக்கு கீர்பூரியை ஊட்டவும். இதை செய்வதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். இதனுடன் வீட்டில் செல்வம் வருகிறது. இது குடும்ப உறுப்பினர்களின் வருமான ஆதாரத்தையும் அதிகரிக்கிறது. யாராவது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உறவு மீண்டும் மீண்டும் முறிந்து கொண்டிருக்கிறது. பின்னர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பித்ரு பக்ஷத்தில் தேங்காய் தந்திரத்தை பின்பற்றவும். இதன் கீழ் எறும்பு துளைக்கு அருகில் தரையில் 3 தேங்காய் ஓடுகளை புதைக்கவும். இது பிரச்சனையை நீக்கும். உங்கள் எந்த வேலையும் நிறைவேறவில்லை அல்லது எந்த ஆசையும் நிறைவேறவில்லை என்றால் பித்ரு பக்ஷத்தில் அதற்கான பரிகாரங்களை செய்யலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, மகாயோ டிவி சேனல் உங்களுக்கு ஒருபோதும் தவறான தகவலை வழங்காது. எனவே இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்து கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுத வேண்டும். இதன் கீழ் நீங்கள் ஒரு கால் பசும்பால் எடுத்து நியம் பீபல் மற்றும் பனியன் திரிவேணியில் வழங்க வேண்டும். பால் கொடுத்த பிறகு நீங்கள் மரத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். இதன் போது நீங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் யாராவது மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் பித்ரு பக்ஷ சதுர்தஷியன்று நோயாளியின் தலையில் ஒரு சிவப்பு மூட்டையை வைக்கவும். ₹1 நாணயம் மற்றும் ஒரு ஆணியுடன் 100 கிராம் கோதுமை தானியங்களையும் பையில் கட்டவும். மறுநாள் காலையில் இந்த மூட்டையை ஒரு அரச மரத்தின் வேரில் புதைக்கவும். திரும்பி வரும்போது யாரிடமும் எதுவும் சொல்லாதீர்கள். இதைச் செய்வது விரைவில் ஆரோக்கிய நன்மைகளை தரும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற பித்ரு பக்ஷத்தின் போது ஒவ்வொரு நாளும் மதியம் பீபல் மரத்திற்கு தண்ணீர், பூக்கள், முழு அரிசி, பால், கங்காஜலம், கருப்பு எள் ஆகியவற்றை அர்ப்பணித்து உங்கள் மறைந்த உறவினர்களை நினைவில் கொள்ளுங்கள். இதைச் செய்வது பித்ரு கதையை மகிழ்விக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் பித்ரு பக்ஷத்தின் திங்கட்கிழமை காலையில் குளித்துவிட்டு வெறுங்காலுடன் சிவன் கோவிலுக்குச் செல்லுங்கள். இப்போது 21 பூக்கள் அர்ச்சனை, பச்சை லஸ்ஸி மற்றும் வில்வ பத்திரத்தை சிவலிங்கத்தில் சமர்ப்பிக்கவும். இது தோஷத்தை நீக்கும். உங்கள் வேலை கெட்டுப்போய் லட்சக்கணக்கான முயற்சிகள் இருந்தபோதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் பீபல் மற்றும் ஆலமரங்களை நடவும். விஷ்ணுவின் மந்திரத்தையும் ஜபிக்கவும். இதை செய்வதன் மூலம் வேலையில் உள்ள தடைகள் நீங்கும். பித்ரு அமாவாசை நாளில் பாபுல் மரத்தின் கீழ் மூதாதையர்களுக்கு உணவு வைப்பது முன்னோர்களை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. இது தீய கண்ணிலிருந்தும் பாதுகாக்கிறது. வேலையிலோ அல்லது தொழிலிலோ வெற்றி பெற பித்ரு அமாவாசை நாளில் பச்சை பால், 2 கிராம்பு, சிறிது பட்டாஷா மற்றும் கருப்பு எள் ஆகியவற்றை வழங்குங்கள். இதை செய்வதன் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சினைகளும் தீரும். பித்ரு பக்ஷத்தின் புராணக் கதை. பித்ரு பக்ஷத்தின் புராணக் கதையின்படி ஜோகே மற்றும் போகே என்ற 2 சகோதரர்கள் இருந்தனர். இருவரும் தனித்தனியாக வாழ்ந்தனர். ஜோகே பணக்காரர், போகே ஏழை. இருவரும் ஒருவரையொருவர் நேசித்தார்கள். ஜோகேவின் மனைவி தனது செல்வத்தைப் பற்றி பெருமைப்பட்டார். ஆனால் போகேவின் மனைவி மிகவும் எளிமையான இதயம் கொண்டவள். பித்ரு பக்ஷ வந்தபோது ஜோகேவின் மனைவி அவரை முன்னோர்களின் சிரார்த்தத்தைச் செய்யச் சொன்னாள். பின்னர் ஜோகே அதை ஒரு பயனற்ற வேலையாகக் கருதி அதை தவிர்க்க முயன்றாள். ஆனால் அவர் இதை செய்யாவிட்டால் மக்கள் கிசுகிசுப்பார்கள் என்று அவரது மனைவி நினைத்தாள். பின்னர் தனது பெற்றோரை விருந்துக்கு அழைத்து தனது செல்வத்தைக் காட்ட இதுவே சரியான வாய்ப்பு என்று அவள் நினைத்தாள். எனவே நீங்கள் இதைச் சொல்வது என் பிரச்சனையால் இருக்கலாம். ஆனால் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் போகேவின் மனைவியை அழைப்பேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வோம். பின்னர் அவள் ஜோகேவை தன் பெற்றோரை அழைக்க அனுப்பினாள். மறுநாள் அவள் அழைத்தவுடன் போகேயின் மனைவி அதிகாலையில் வந்து வேலை செய்யத் தொடங்கினாள். அவள் சமையலறையை தயார் செய்தாள். பல உணவுகள் சமைத்தாள். பின்னர் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவள் வீட்டிற்கு திரும்பினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தன் மூதாதையர்களின் ஸ்ரத்தா மற்றும் தர்ப்பணத்தையும் செய்ய வேண்டியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜோகேவின் மனைவி அவளை தடுக்கவில்லை, அவளும் நிறுத்தவில்லை. விரைவில் மதியம். மூதாதையர்கள் பூமியில் இறங்கினர். ஜோகே போகேயின் மூதாதையர்கள் முதலில் ஜோகேயின் வீட்டிற்குச் சென்று அவரது மாமியார் அங்கு உணவு உண்பதில் மும்முரமாக இருப்பதைக் கண்டார்கள். ஏமாற்றமடைந்த அவர்கள் போகேவின் வீட்டிற்குச் சென்றனர். அங்கே என்ன இருந்தது? மூதாதையர்களின் பெயரில் ஒரு இறுதிச் சடங்கு மட்டுமே செய்யப்பட்டது. மூதாதையர்கள் அவரது சாம்பலை அப்புறப்படுத்திவிட்டு பசியுடன் ஆற்றங்கரையை அடைந்தனர். சிறிது நேரம் கழித்து அனைத்து மூதாதையர்களும் கூடி இங்கு செய்யப்படும் ஸ்ரத்தாக்களை புகழ்ந்து பேசத் தொடங்கினர்.
ஜோகே போகேவின் மூதாதையர்களும் தங்கள் கதையை சொன்னார்கள். பின்னர் அவர்கள் போகே திறமையானவராக இருந்தால் ஒருவேளை அவர்கள் பசியுடன் இருக்க வேண்டியதில்லை என்று நினைக்கத் தொடங்கினர். ஆனால் போகேயின் வீட்டில் ஒரு நாளைக்கு 2 வேளை கூட உணவு இல்லை. இதையெல்லாம் நினைத்துப் பார்க்கும்போது போகேவின் மீது பரிதாபப்பட்டார்கள். திடீரென்று அவர்கள் ஆடவும் பாடவும் தொடங்கினர். போகேவின் வீடு பணக்காரர் ஆக வேண்டும். மாலை ஆகவிருந்தது. போகேவின் குழந்தைகளுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. அவர்கள் தங்கள் தாயிடம் பசிக்கிறது என்று சொன்னார்கள். பின்னர் அவர்களை சமாதானப்படுத்த போகேவின் மனைவி போ முற்றத்தில் தலைகீழாக வைக்கப்பட்டிருந்த பானையை திறந்து நீங்கள் கண்டதை பிரித்து சாப்பிடுங்கள் என்றாள். குழந்தைகள் அங்கு சென்றதும் பானை நாணயங்களால் நிரம்பியிருப்பதைக் கண்டார்கள். அவர்கள் தங்கள் தாயிடம் ஓடிச் சென்று எல்லாவற்றையும் சொன்னார்கள். போகேவின் மனைவி முற்றத்திற்கு வந்து இதையெல்லாம் பார்த்தபோது அவளும் ஆச்சரியப்பட்டாள். இந்த வழியில் போகேவும் பணக்காரரானார். ஆனால் செல்வம் கிடைத்த பிறகு அவர் ஆணவம் கொள்ளவில்லை. 2ஆம் ஆண்டு பித்ரு பக்ஷம் வந்தது. ஸ்ரத்தா நாளில் போகேவின் மனைவி 56 வகையான உணவுகளை தயாரித்தார். பிராமணர்களை அழைத்து ஸ்ரத்தா செய்தார். உணவு கொடுத்தார். தட்சிணை கொடுத்தார். தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் அண்ணன் மற்றும் அண்ணிக்கு உணவு பரிமாறப்பட்டது. இது அண்ணன் மற்றும் அண்ணியை மகிழ்ச்சியடையவும் திருப்திப்படுத்தவும் செய்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஒவ்வொரு தாய் மற்றும் சகோதரியுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் இந்த வீடியோ இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபரையும் சென்றடைய முடியும். மேலும் அவர்கள் இந்த வீடியோவிலிருந்து நன்மைகளை மட்டுமே பெற முடியும். தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் காண விரும்பினால் இந்த வீடியோவை உண்மையான மனதுடன் லைக் செய்ய வேண்டும். மேலும் நீங்கள் அதை ஒவ்வொரு குழுவிற்கும் அனுப்ப வேண்டும். அதை அங்கு அனுப்புங்கள். அதாவது இந்த வீடியோவை முடிந்தவரை எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும். ஸ்ரத்தத்தின் முழு பலனை பெற பித்ரு பக்ஷத்தின் போது சில சிறப்பு விதிகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். முதலாவதாக பித்ரு பக்ஷத்தின் இந்த 16 நாட்களில் எந்த வகையான போதைப் பொருட்களையும் உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. தாய்மார்களே சகோதரிகளே நாங்களும் அதே வழியில் வழிபடுகிறோம். எனவே மகாயோக் டிவி உங்களுக்கு தகவல்களை வழங்கும் விதத்தில் இந்த விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தி சரிசெய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு 100 விழுக்காடு பலன் கிடைக்கும். மேலும் ஸ்ராத்தம் செய்பவர் இந்த காலகட்டத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த நேரத்தில் புதிய ஆடைகள் நகைகள் அல்லது விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது முன்னோர்களுக்கு பக்தி மற்றும் வழிபாட்டிற்கான நேரம். பித்ரு பக்ஷத்தின் போது காகம் மற்றும் நாய்க்கு உணவளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அவை இல்லாமல் பக்தி முழுமையடையாது. இந்து மதத்தில் காகம் முன்னோர்களின் சின்னம் என்றும் அதற்கு உணவு வழங்குவது முன்னோர்களின் ஆன்மாவை திருப்திப்படுத்துகிறது என்றும் நம்பப்படுகிறது. இதனுடன் மாவு அரிசி மற்றும் பிற தானியங்களையும் எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் ஆசிகளை பெறுகிறோம். நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வரும். ஸ்ரத்தா சமயத்தில் சாத்வீக உணவை வீட்டிலேயே தயாரிக்க வேண்டும். மேலும் உங்கள் மூதாதையர்களுக்கு பிடித்த உணவை மனதில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பூண்டு மற்றும் வெங்காயத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அது தூய்மையற்றதாக கருதப்படுகிறது. முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக உணவு தயாரிக்கும் போது அவர்கள் வீட்டிற்கு வந்து உணவு உண்பதன் மூலம் திருப்தி அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. தர்ப்பணம் மற்றும் பிண்டதானத்திற்கு பிறகு பூசாரி மற்றும் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியம். பிராமணர்கள் சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு தட்சிண ஆடைகள் அரிசி பருப்பு வகைகள் சர்க்கரை உப்பு மசாலா பொருட்கள் பச்சை காய்கறிகள் எண்ணெய் மற்றும் பருவகால பழங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும். இதன் பிறகு தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இதன் பிறகு முழு குடும்பத்தினருடனும் பயபக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் உணவை உட்கொள்ள வேண்டும். இப்போது மூதாதையர்களின் கண்ணாடியை எந்த தேதியில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசலாம். ஸ்ரத்தா செய்வதன் முக்கிய விதி என்னவென்றால் இறந்த உறவினர்களின் ஸ்ரத்தா அவர்களின் இறந்த தேதியின்படி செய்யப்படுகிறது என்ற வீடியோவை உண்மையான மனதுடன் லைக் செய்யுமாறு மகாயோக் டிவி சேனல் உங்களை கூப்பிய கைகளால் கேட்டுக்கொள்கிறது. உங்கள் உறவினர்கள் யாராவது பிரதிபாத திதியில் இறந்திருந்தால் அவர்களின் சிராத்தம் பிரதிபாத திதியில் மட்டுமே செய்யப்பட வேண்டும். விபத்து அல்லது விபத்தில் இறந்த உறவினர்களின் தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் சதுர்தசி திதியில் செய்யப்படுகிறது. ஒரு தந்தை இறந்த திதி தெரியவில்லை என்றால் சர்வபி அமாவாசை நாளில் அவரது சிராத்தம் செய்வது பொருத்தமானதாக கருதப்படுகிறது. திருமணமான பெண்களின் சிராத்தம் நவ திதியில் செய்யப்படுகிறது. அதே சமயம் சந்நியாசிகளின் சிராத்தம் துவாதசி திதியில் செய்யப்பட வேண்டும். 2024ஆம் ஆண்டு பித்ரு பக்ஷ தேதிகளின்படி சரியான சிராத்த நேரம் பற்றிய தகவலை இப்போது நான் உங்களுக்கு வழங்குகிறேன். பாருங்கள் பித்ரு பக்ஷம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 17 2024 அன்று தொடங்கும்.
இந்த நாளில் பாத்ரபாத பூர்ணிமா வருகிறது. சதுர்தசி தேதியின் சிராத்தம் செப்டம்பர் 30 2024 திங்கட்கிழமை கொண்டாடப்படும். முதல் அமாவாசை புதன்கிழமை அக்டோபர் 2 2024 அன்று வருகிறது. நவமி தேதியின் சிராத்தம் செப்டம்பர் 27 2024 வெள்ளிக்கிழமை. துவாதசி திதியின் சிராத்தம் செப்டம்பர் 29 2024 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும். நண்பர்களே, இந்த தேதிகள் 2024ஆம் ஆண்டு பஞ்சாங்கத்தின்படி உள்ளன. இதனால் நீங்கள் உங்கள் முன்னோர்களின் சிராத்தம் மற்றும் தர்ப்பணத்தை சரியான நேரத்தில் செய்ய முடியும். நமது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆன்மா சாந்தியடைய தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் செய்யும் மிக முக்கியமான நேரம் இது. இந்த நேரத்தில் வீட்டின் சூழல் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சிரார்த்தத்தின் போது எந்த வகையான அசுத்தத்தையும் தவிர்க்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு வேலையும் பயபக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யப்பட வேண்டும். நண்பர்களே, இந்த பித்ரு பக்ஷ நேரம் நம் முன்னோர்கள் நம் வாழ்க்கையின் அடிப்படை என்பதையும் அவர்களின் ஆசீர்வாதங்களால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே நம் முன்னோர்களுக்கு மரியாதையுடன் தர்ப்பணம் மற்றும் சிராத்தத்தைச் செய்ய வேண்டும். அப்போது அவர்களின் ஆன்மா அமைதியையும் திருப்தியையும் பெறும். நண்பர்களே, இந்த நேரம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆன்மா அமைதியடைய தர்ப்பணம், பிண்டம் மற்றும் சிராத்தம் போன்ற சடங்குகளை செய்யும் நேரம் இது. தூய மற்றும் சாத்வீக உணவு மூலம் மூதாதையர்களை மகிழ்விக்க இந்த நேரம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மகாயோக் டிவி சேனல் உங்களுக்கு ஒருபோதும் தவறான தகவலை தராது. பித்ரு பக்ஷத்தின் போது என்னென்ன பொருட்களை சாப்பிட வேண்டும், என்னென்ன பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதனால் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவர்களின் ஆசிகளை பெற முடியும். பித்ரு பக்ஷத்தில் சாத்வீக உணவின் முக்கியத்துவம் சிறப்பு. சாத்வீக உணவு என்பது தூய்மையான மற்றும் புத்துணர்ச்சியான மற்றும் நம் மனதுக்கும் உடலுக்கும் அமைதியை தரும் உணவு. பஜனை மூதாதையர்களின் ஆன்மாவுக்கு அமைதியையும் திருப்தியையும் அளித்து அவர்களை திருப்திப்படுத்துகிறது. இந்த வகை பஜனையில் அரிசி, கோதுமை ரொட்டி, மசாலா இல்லாத காய்கறிகள், பச்சை காய்கறிகள் மற்றும் புதிய பழங்கள் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் நம் முன்னோர்களை மகிழ்விப்பதோடு நம் உடலையும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றன. வெள்ளை உணவுகள் மூதாதையர்களுக்கு வழங்குவதற்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. வெள்ளை அரிசி, பசுவின் பால் மற்றும் கீர் போன்ற இந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் தூய்மையின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. மேலும் மூதாதையர்களின் ஆன்மாவுக்கு அமைதியை அளிக்கின்றன. பசுவின் பால் மற்றும் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் கீர். இது மூதாதையர்களின் விருப்பமான உணவாக கருதப்படுகிறது. இதை வழங்குவது மூதாதையர்களை மகிழ்விக்கிறது மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் அவர்களின் ஆசிகளை பெறுகிறார்கள். வெள்ளை அரிசி மற்றும் எள்ளுக்கும் சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. எள்ளின் தர்ப்பணம் மூதாதையர்களுக்கு திருப்தியையும் அமைதியையும் அளிக்கிறது. அதை வழங்குவதன் மூலம் மூதாதையரின் ஆன்மா திருப்தி அடைகிறது. இதயத்தின் தர்ப்பணம் மூதாதையர்களை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. பண்டைய காலங்களிலிருந்து இது ஒரு முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. இதயம் மூதாதையர்களின் ஆன்மாவுக்கு திருப்தியை வழங்குவது மட்டுமல்லாமல் தர்ப்பணம் மூலம் மூதாதையர்களின் ஆசிகளை பெறவும் உதவுகிறது. இது தவிர முன்னோர்கள் திருப்தி அடைய இதயத்தை உங்கள் உணவில் பயன்படுத்தலாம். மனதார பிண்டம் கொடுப்பதும் முன்னோர்களை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்கிறது. முன்னோர்களை திருப்திப்படுத்த பசுவின் பால் மற்றும் நெய்யை உட்கொள்வது மிகவும் முக்கியம். பசுவின் பால் மற்றும் நெய் தூய்மை மற்றும் புனிதத்தின் சின்னமாகும். மேலும் அதை படைப்பது முன்னோர்களின் ஆன்மாவுக்கு அமைதியையும் திருப்தியையும் தருகிறது. இது பசுவின் பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. முன்னோர்களுக்கு இதை வழங்குவது அவர்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கிறது.